அந்த மாதிரி நம்பி தலையதான் கொடுத்துருக்காங்க அவங்களும். பட் எங்க தொழில் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆட்டாம நம்பி இருக்காங்க இதுவரையிலும். சோ நான் அவங்க கிட்ட புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தயாரிப்பாளராகட்டும் அவர்களுடைய மனைவியாராகட்டும் சினிமாவின் பால் அன்புள்ளவர்கள். எனக்கு சினிமாவின் பால் அன்புள்ளவர்கள், மரியாதை உள்ளவர்கள் மேல் என்னை அறியாமல் அன்பு வந்துவிடும். அதுவே ஒரு முதல் ஒற்றுமை. சோ அந்த பொருத்தம் தான் என்ன பொறுத்தவரையிலும் ஜாதக பொருத்தம். என்னுடைய ஜாதக நம்பிக்கைகள் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால எனக்கு அந்த பொருத்தம் சரியாக இருந்தது. அந்த பொருத்தம் கரெக்டா இருக்கும்னு எனக்கு வலியுறுத்தி சொன்னவர் KS ரவிக்குமார் அவர்கள். அண்ட் KS ரவிக்குமார் அவர்கள் சொல்ற பல விஷயங்களை நான் பிளைண்டா ஒத்துக்கிறதும், நான் சொல்ற பல விஷயங்களை அவர் பிளைண்டா ஒத்துக்கிறதும், நம்பி ஒத்துக்கிறோம். அதுல என்ன வந்தாலும் நம்ம கூட நின்று சமாளிச்சிருவோங்கிறது. அதனாலதான் இந்த 5 படங்கள் தொடர்ந்து வெற்றியாகவும் தொடர்ந்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவரு மாதவன் ஒரு பொய் சொல்லிட்டாரு, டைரக்டர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு. எப்பவுமே எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க மாட்டாரு, தேவையான போது சரி ஆர்டிஸ்ட் கிட்ட சிரிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா நான் இதுல டெக்னீஷியனாவும் வேலை செய்யறதுனால அந்த முகமும் எனக்கு தெரியும். அது வேணும். அது உப்பு காரம் 2 இருந்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி திறமையானவர். இந்த யூனிட்டை பொறுத்தவரையிலும் மாதவன் அவர்கள் சொன்ன ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். இது ஒரு கூட்டு முயற்சி. சினிமா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் நான் சம்பந்தப்பட்டதில்லை. அந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட்ல எல்லா அங்கங்களும் சந்தோஷமா வேலை செய்யும் போது வெற்றி படத்திற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுல இதுவரையிலும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளா நான் சொல்லிட்டே இருப்பேன், ரிஹர்சல் பண்ணும் அப்படின்னு. அது யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த மதித்த இந்த டைரக்டருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் முதல்ல அப்கோர்ஸ் தனியா நான் நடிகைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதை பெருசாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய கருத்து ஒரு தாழ்மையான கருத்து, தாழ்த்தப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு டிராமா போடுறதுக்கு 3 லட்சம் ரூபா அது இல்ல 4 லட்சம் ரூபா அதுன்னு வச்சுப்போம். அதுக்கு 40 நாள் ரிஹர்சல் பாக்குறாங்க. 40 கோடிக்கும் 50 கோடிக்கும் சினிமா எடுத்துட்டு இருக்கிற நம்ம அங்க வந்து பாத்துக்கலான்னு விடுறது அக்கிரமம் என்றே எனக்கு தோன்றும். இது அக்கிரமம் என்று எனக்கு புரிய செய்த எனது வாத்தியார்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு மேடையாகவும் இது அமைகிறது. சண்முகண்ணாச்சி ஆகட்டும், திரு பாலச்சந்தர் அவர்களாகட்டும், அவங்கெல்லாம் ரிஹர்சல்ல பெரும் நம்பிக்கை உள்ளவர்கள். அவருடைய நாடக அனுபவமா கூட இருக்கலாம். அதுக்கு இன்னும் ஏன் நான் அண்ணார்ந்து பார்த்த நடிகர் திலகம் அவர்கள் கூட பார்க்க எங்க ரிஹர்சல் பண்றாரு எப்ப பண்றாருன்னு தெரியாது. அதனாலதான் அவர் கொஞ்சம் கோவக்காரரு, ரொம்ப இதுவா இருப்பாருன்னு. காலையில செட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த டயலாக் ஓட்டிக்கிட்டே இருப்பாரு அவரு. நான் அவரு சும்மா சொல்றாங்க அப்படி இல்லாம ஒருத்தர் ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் இவ்வளவு வாட்டியாருன்னா வாய் முணுமுணுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சின்ன டயலாக், தேவர மகன் மாதிரி ஒரு படத்துல ஒரு 4 டயலாக் வர்ற இடத்த கூட திருப்பி 3 வாட்டி எப்படி மோட்டு வேலையை பாக்குற மாதிரி இருக்கும். பட் அதை சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா வேற யாரும் அவரு கூட ஒத்திகை பண்ண மாட்டாங்கிற முழு நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரி அப்படி ஆகி போச்சு. அவரே தனியா உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இந்த படத்துக்கு நாங்க ஒத்திகை பார்க்கணும்னு சொன்ன போது ஒத்துழைத்த நடிகர்களுக்கு எல்லாம் வெற்றி விழாவும் போது சொல்ற நன்றி இருக்கட்டும், ஆரம்ப விழாவில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். இது ஒரு பாணியாக, இது ஒரு கடமையாக தொடரும். மற்ற படங்களும் இந்த மாதிரி போட்டி, பல விஷயங்கள்ல போட்டி போடும் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த ரிஹர்சல் யார் நல்லா பண்றாங்கிறதுலையும் போட்டி போட்டால் தயாரிப்பாளர்கள் இன்னும் லாபம் சம்பாதிப்பவர்களாகவும் ரசிகர்கள் இன்னும் சிறப்பான படத்தை பார்க்கும் பாக்கியத்தையும் பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இது எங்களுக்கும் எங்க திறமைகளை மெருகேற்றிக் கொள்ள ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கிறது. டைரக்டர் அவர்கள் சொன்னாரு, அது 2-3 வாட்டி சொல்றாரு, தயாரிப்பாளர் பயந்துர போறாரோன்னு கூட இருந்தது. ஏன்னா நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் தெரியும் நினைச்சு தானே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தோம். இப்ப எல்லாருமே கத்துக்கிறாங்களா நம்ம செலவுலன்னு அவர் பயந்துடக்கூடாது. அதாவது அவர் பணிவுக்காக தான் சொன்னாரு. அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருமே நல்ல டயலாக் எல்லாம் பேசி நடிச்சவங்க தான், நீங்க பயந்துடாதீங்க. அவர் ஒரு மேடை அதுக்காக தான் சொன்னாரு அவரு. மற்றபடி இங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்பதில் எனக்கும் வெகு நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு.
சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இங்க நாங்க யூரோப்ல ஷூட்டிங்கிறதுக்காக அதற்கான ஒரு சூழலை இங்கேயே ஏற்படுத்தி கொடுத்த ஏவிஎம் நிறுவனத்தார். நல்ல குளிருது இப்பவே. அது ஏசி ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. லைட் போட்டாதாங்க கொஞ்சம் நடுக்கம் குறையுங்கிற மாதிரி. வேறு சில காரணங்களுக்காகவும் உள்ளுக்குள்ள எனக்கும் டைரக்டருக்கும் சில நடுக்கங்கள் இருக்கு. அதான் சொன்னாரு 87 பேர் 90 பேர் போறான்னு. அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு வெற்றி படத்துடன் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு ஸ்டேஜ் ஃப்ரைட் எங்களை தொற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே இவர்கிட்ட இந்த படத்துல 4-5 பாட்டு இருக்கும். அத்தனையும் ஹிட் ஆகணும்னு சொன்னோம் தேவி பிரசாத் அவர்கள்ட்ட. 3 ஹிட் பாட்டு தான் இதுவரையிலும் கொடுத்திருக்காரு. ஏன்னா 3 தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேட்ல போயிட்டு இருக்காரு அவரு. இதுல நடிக்கிற குழந்தைகள் உள்பட டெக்னீஷியன் உள்பட எல்லாருமே நான் பூட்டி அம்பு விட தயாராயிட்டாங்க. அவர்கள் எல்லோருக்கும் என் நன்றிகள், வாழ்த்துக்கள். வந்திருந்து எங்களை வாழ்த்தியதற்காக உங்களுக்கும் நன்றி, வணக்கம். எதுவுமே எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு முள்ள கொஞ்சம் கொஞ்சமா கதையை கேட்டுருவீங்க நீங்க. அது இதனுடைய அந்த இதுல எழுத்துல இருக்கு. அது அந்த ஆர்ட் அது அங்கதான் ரோம்ல பாரிஸ் அந்த தான் இது அவ்வளவுதான் சொல்ல முழுசா சொல்ல முடியல. ஏன்னா 2 பாட்டு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அந்த 2 பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. மீதமுள்ள பாட்டு யார் எழுதுவாங்கன்னு இன்னும் நாங்க டிசைட் பண்ணல. அந்த டியூன் வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்டிப்பா கப்பல்ல ஒரு 15 நாள். அது கப்பல்லாம் ஒரு பார்க் ஷெரட்டன் ஹோட்டல் பக்கத்துல 3 ஹோட்டல் அதே சைஸ்ல வச்சா என்ன பிரைஸா இருக்கும், அவ்வளவு பெருசு. அந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் நடந்து வரணும்னா 7 கிலோமீட்டர். அந்த கப்பல்ல தான் ஒரு 15 நாள் அங்க ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கியிருக்கு. 15 நாள் தான் கொடுத்திருக்காங்க அவங்க. ஃபுல்லா பிரான்ஸ், இட்டாலி, அது யூரோப் சுத்தி வர்றதுதான். நாங்க போற ஊர் ரோம், வெனிஸ், புளோரன்ஸ், பாரிஸ், பார்சிலோனா, மார்சேல்ஸ், இந்த மாதிரி ஜெனோவா, இந்த மாதிரி ஊர்கள். அது சொல்ல முடியாதே. அது இப்படியே சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கதையை சொல்லிடுவோம்ல. அதுதான் சஸ்பென்ஸ். அது அவ்வளவு சொல்ல முடியாது. ஒரு ரொமான்டிக் கிளாசிக் ஒரு காமெடி அப்படின்னு வச்சுங்க. ரிஹர்சல் கமல் சார் ஆபீஸ்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு அங்க. அந்த ஹால்ல தான் ரிஹர்சல் நடக்குது ஃபுல்லா. ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இல்ல, நான் ஏன் கதையை சொல்லக்கூடாதுன்னு இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு சொல்றேன்னா, ஏன்னா அவங்களும் சில போர்ஷன்ஸ் நேரத்தில் சொல்லிடலாம் இல்லையா. இப்ப அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இந்த படத்தினுடைய கதையை ரிலீஸ் வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றது அவங்க மனசுலயும் பதியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, யார் வேற ஒரு படத்தில் நடிப்பார் என்று கண்டிப்பா தெரியும். இந்த படத்தில் நடிக்கிறாரா இல்லையான்னு அவரு நாங்க வழியில வேணா கேட்டுக்கிறோம். வராரு அவர் ஷூட்டிங்க்கு. இந்த படத்திலையும் சிஜி ஷாட்ஸ் நிறைய இருக்கு. அதை பொறுத்து இருக்கு. சிஜி பாம்பேல இருக்கிற ஒருத்தர் பண்றாரு. ஜியான் அவங்க ஹாலிவுட் கம்பெனியோட கொலாபரேஷன்ல இங்க வச்சிருக்காங்க பாம்பேல அவங்களுடைய யூனிட். ஸோ அவங்க எடுக்கும் அந்த நேரங்களை பொறுத்து ரிலீஸ் இருக்கும். நான் மேக்சிமம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு இப்ப இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கமல் சாரும் அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு அவங்க காதல் தேவதையா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வேணா வேற மாதிரி நீலாம்பரியா கேரக்டர்ஸ் பண்ணலாம். இப்ப காதல் விரைவில் சொல்லிடுறோம். இங்கேயே அவரை பயமுறுத்துறீங்களே சார், அது இல்லையே யாரு, அதுல என்ன அவர் வித்தியாசம் காட்ட போறாருன்றத நீங்க பாருங்க இல்லையா. அவரு ரொமான்டிக் ஹீரோ நிறைய படம் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் என்ன வித்தியாசம் இருக்குன்றது நீங்க கதை படம் பார்த்தா தெரியும். அனைவருக்கும் யாவரும் நலம் அப்படின்னாங்க. அப்புறம் காருண்யம் அப்படின்னாங்க. சரி, இதெல்லாம் விட ஒரு நல்ல டைட்டிலா